பக்தர்களெல்லாம் தூங்க விடக்கூடாது. சாமி சொன்னார், விழுத்துரு எல்லாம் எல்லாம் சொல்லிவிடுவாங்க. ஒரு தடவை பேங்காக்கு போயிருந்தேன், தாய்லாண்டில். வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸ் அமெரிக்காவில் சொல்லுவாங்க, பிரசிடெண்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டின்னு. நம்ம இந்தியாவில் சொல்லுவோம் வைஸ் சான்சலர்ன்ட்டு. அதுக்கு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆச்சு. அங்கே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் வந்திருந்தார் அதை துகைக்க வைக்கிறதுக்கு. ரொம்ப வேடிக்கையாக சொன்னார். நான் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு போயிருந்தேன். அந்த கேட்க வந்திருந்தாங்களே ஆடியன்ஸு, அவங்கள கேட்டேன், எவ்வளோ நாள் பேசணும் நான். எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பண்டிதருக்கு எங்களுக்காக வந்திருக்கீங்க, எவ்வளோ நாளும் பேசுங்க, நாங்கள் அரை மணியில் எழுந்து போயிடுவோம். அது எப்பவுமே ஞாபகம் இருக்குது எனக்கு. ஓம் சக்தி சமுத்திர சமுத்திரதரங்கம் தரிசித பிரேம விஜృంభిதரங்கம் சம்சய ராட்சசநாசமஹாஸ்திரம் யாமி குரும் சரணம் பவ வைத்யம் அத்வயதத்வசமாஹித சித்தம் ப்ரோஜ்வல பக்திபட்டாவிருதவிருத்தம் கர்ம கலேவரமத்புத சேஷ்டம் யாமி குரும் சரணம் பவ வைத்யம் நரதேவ தேவ ஜய ஜய நரதேவ. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்ச பிரஹிணோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே. தக்ஷஜானந்தஜி 2 வருஷம் அங்கே இருந்தார். அவர் ஆராய்ச்சி பண்ணோன்னு ரொம்ப ஆர்வம் அவருக்கு. அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கச்சு அவங்க சொன்னாங்க, எனக்கு நம்ம ஒரு புது மையம் ஆரம்பிக்க போகிறோம் கோணம்பட்டியில், அது நீ தான் போய் அதை நடத்தணும். அவர் ஆராய்ச்சியெல்லாம் இங்கேயே வந்தாச்சு. இப்போது புதுசாக இங்கே வந்து அந்த ராமகிருஷ்ண விவேகானந்தனுடைய அந்த லைனில் போகிறது இருக்க, அது கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அவர் பேர் தக்ஷஜா. சம்ஸ்கிருதத்தில் தக்ஷன்னா ரொம்ப எஃபிஷியன்ட்னு பேர். அனபேக்ஷ சுச்சிர் தக்ஷா கீதையில் இருக்க. தக்ஷன்னா அவர் ரொம்ப எஃபிஷியன்ட்டு. எஃபிஷியன்ட் தமிழில் என்ன சொல்லுவாங்க? திறமையை வாக்கவன், வல்லிமை, எல்லாரையும் நல்லா பண்ண முடியும்னு. அவர் தக்ஷஜானாத்னால நல்லா பண்ணுவார். இங்கே அங்கே வந்து என்னை கூப்பிட்டார் இங்கே. அது காரணம் என்னன்னு சொன்னார் எனக்கு காலையில். விவேகானந்தர் ராமகிருஷ்ணானந்தருக்கு எழுதுகிறார். ராமகிருஷ்ணானந்தர் தெரியல உங்களுக்கு? ராமகிருஷ்ணானந்தர் இல்லைன்னாக்கா நம்ம யாருமே இங்கே இருக்க முடியாது. தென்னாட்டுக்கு வந்து அவர் தான் தென்னாட்டு ராமகிருஷ்ண இந்த துவைக்குமே அவர் தான் ஆரம்பித்தது. ராமகிருஷ்ணானந்தர் எழுதுகிறாரு, இங்கே மகோத்சவம்னா குரு மகாராஜனுடைய ஜெயந்திக்கு சுவாமி சொல்கிற மகோத்சவம். அந்த மகோத்சவம் ஒரு சிறப்பாக நடப்பாச்சு. இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து அவங்கெல்லாம் பிரசாதம் சாப்பிட்டாங்க. விவேகானந்தர் எழுதுகிறாரு, எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டது சரி, நீ வந்து வயிற்றுக்கு உணவு கொடுத்த, உள்ளத்துக்கு என்ன நீ கொடுத்த உணவுன்னு கேட்டார் அவர். திருக்குறள் தெரியுமா? சொல்லுங்களேன். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது
வயிற்றுக்கும் ஈயப்படும். நாங்கள் சின்ன வயசில் திருக்குறள் படிக்கச்சா, இப்போ திருக்குறள் ரொம்ப கம்மியாக படிக்கிறாங்களல்ல பசங்க. அது எங்கள் வாத்தியார் சொன்னார், இப்போ கூட ஞாபகம் இருக்கு. 70 வயசு முன்னால், 70 வருஷமோ 65 வருஷம் முன்னால், செவிக்கு உணவு இல்லாத பொழுது ஈயப்படும்னாக்க அது கேவலமாக தொலைஞ்சு போ. நீ உள்ளத்துக்கு உணவு இல்லை, செவிக்கு உணவு இல்லை, தொலைஞ்சு போ, வயிறே எடுத்துகிட்டு போ. இந்த வயிறு இருக்க அது ரொம்ப உடும்பை கூறன் வயிறு, தெரியல உங்களுக்கு? ஒரு நாள் உணவை ஏலென்றால் ஒழியென்றால் ஒழியாய், 2 நாளுக்கு ஏலென்றால் ஏலாய், ஒரு நாளும் என் நோய் அறியாய், இடும்பை கூறன் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. ஔவையாருடைய பாட்டு, சின்ன வயசில் படித்தது. ஒரு நாளைக்கு சாப்பாடு வேண்டாமல் இருந்தாக்கா, இல்லை பசிக்கிறது, சாப்பாடு வேணும்னு அழுவோம். நான் எங்கே தூரத்துக்கு போகிறோம்பா, 2 நாள் ஒன்றா சாப்பிடு. இல்லை, ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், 2 நாளுக்கு ஏலென்றால் ஏலாய், இடும்பை கூறன் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. அதனால் அந்த வயிற்றுக்கு உணவு, செவிக்கு உணவு இல்லைன்னாக்க இந்த வயிற்றுக்கு தொலைஞ்சு போன்னு ஈயப்படும். அதான் அந்த திருவள்ளுவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ஈயப்படும் சொல்ல, கொடுக்கப்படும் சொல்லிக்கலாம். அவர் கொடுக்கப்படும் சொல்ல, ஈயப்படும்னா அது கேவலமாக தொலைஞ்சு போ. அதனால் இந்த ராமகிருஷ்ணர் பரம்பரையில், வேலூர் மட்டிலேருந்து ஆரம்பித்து விவேகானந்தருடைய பரம்பரையில், நீங்கள் இந்த வயிற்றுக்கு பிரசாதம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை விட கொடுக்கணும் உள்ளத்துக்கும், நம்மளுடைய மனத்துக்கும், நம்ம ஆன்மாவுக்கும். அதுக்கு விவேகானந்தருடைய என்ன உணவு கொடுத்தாருனாக்கா சாஸ்திரம், சாத்திரங்கள்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அது சம்ஸ்கிருத சாஸ்திரம்னு பேர். ஹிந்து தர்மத்தில் பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கா, நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே சிறப்பான சாஸ்திரம் என்ன இருக்கிறதுக்குள்ள சிறப்பானது, எல்லா சாஸ்திரத்துடைய சாரம்னு சொல்லுவாங்க. அது என்னது? பகவத்கீதா. பகவத்கீதை என்னன்னாக்கா கடவுளுடைய ஒரு சொல். பகவதா கீதா, பகவத்கீதா, பகவானுடைய பாட்டு. அது கீதம்னா பாட்டு. பகவான் பாட்டு பாடினார். என்ன பாடினார்? இந்த கீதை மூலமாக அர்ஜுனனுக்கு இந்த பாட்டு பாடினார். பகவானுடைய பாடலுக்கு பகவத்கீதான்னு பேர். அர்ஜுனன் யார்? பஞ்சபாண்டவன் அர்ஜுனன் கிடையாது, நம்ம எல்லாமே அர்ஜுனன். சங்கராச்சாரியார் அவருடைய விளக்க உரையில் பாஷ்யத்தில் சொல்கிறாரு, அர்ஜுனனை ஒரு வச்சு எல்லா உலகத்துக்கும் உபதேசம் பண்ணுறாரு பகவான். நம்ம எல்லாரும் அர்ஜுனுடைய பிரதிநிதி. நம்ம எல்லாருமே வருத்தம், எல்லாருமே கவலைப்பட்டு எப்போ பார்த்தாலும் அழுதே நம்ம உலகமாக போயிடுத்தோம். ஒரு நாள் ஆனந்த வருஷம் போயிட்டு திரும்பி போனாக்கா திரும்பி சம்சாரம் பிடிக்கும். சம்சாரத்துலேருந்து ஓடி நீ ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் கூட அது விடாது. அது ராமகிருஷ்ண கதை ஞாபகம் இருக்குல்ல? ஒருத்தர் சொன்னான்னா, கங்கையில் போய் குளிச்சாக எல்லா பாவமும் போயிடும், தெரியல உங்களுக்கு? அப்போது கவலை போயிடும், பாவம் போயிடும், அவருடைய துன்பங்கள்லாம் போயிடும். அப்போ கங்கையில் இவ்வளோ குளித்தா கூட பாவம் போகலையே. குருமார் சிரிச்சுன்னு குருதேவர் சிரிச்சுன்னு சொல்கிறாரு, அப்படி என்ன தெரியுமா, நீ குளிக்கிறதுக்கு போனாக்கா அந்த பாவெல்லாம் பயந்து உன்னை விட்டு போய் தான் ஆகணும். கங்கையில் குளிக்கிறீங்க, அந்த பாவெல்லாம் அந்த மரத்து மேலே உட்காந்துருக்குமா. நீங்கள் திரும்ப விரைச்சி குளிச்சுட்டோ திருப்பி தப்புன்னு உன் மேலே விழுந்துடும். அது அந்த மாதிரி நம்ம எவ்வளோ சம்சாரத்துலேருந்து ஓடி போனாலும் சம்சாரம் விடாது நம்மளை. அதனால் சம்சாரத்துலேருந்து விலகி இருக்குதுன்னா என்னன்னாக்கா, மனதிலிருந்து சம்சார நினைவை போகணும். ராமகிருஷ்ணனுடைய உதாரணம் ஞாபகம் இருக்கா? படகு தண்ணீர் இருக்கலாம், அந்த படகுல தண்ணி இருக்கக்கூடாது, அப்போ மூழ்கி போயிடும். அதே மாதிரி
சம்சாரத்தில் நம்ம இருக்கலாம். நாங்கள் கூட சம்சாரம் தான் இருக்கிறோம். தக்ஷஜானஜிங்க வந்தார், புது சம்சாரம் வந்துருத்தோம் அவருக்கு. நீங்கள் எல்லாரும் அவருடைய சம்சாரம், வித்யார் சம்சாரம்னு பேர். இது இந்த சாதாரணமாக இருக்க சம்சாரம் கிடையாது, சாதாரணமாக இருக்க இந்த ஃபேமிலி கிடையாது. இது கடவுளுடைய ஃபேமிலி, அன்னையார் ஃபேமிலி, குருதேவருடைய ஃபேமிலி. இது எல்லோரும் நீங்கள் குருதேவர்கள், அன்னையார் குழந்தைகள். இது பார்த்துக்கோப்பான்னு கொடுத்துட்டாரு பேலூர் மட்டில் அவங்களுக்கு. நம்ம எல்லாருமே சம்சாரம் தான் இருக்கிறோம். சுவாமி பிரம்மானந்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எப்படி சம்சாரத்துலேருந்து தூரம் போகலாம்? அது சிரிச்சுன்னு சொன்னார், இந்த உலகத்துலேருந்து விலகல் எப்படி இருக்குதுன்னு கேட்டார். எல்லாமே உலகத்தில் தான் இருக்கோம். ஏன்னா உலகத்தில் மேலே உலகத்தை தவறினா இந்த இதில் போய் நம்ம சந்திரனில் உட்காந்துருக்கோம். எல்லாருமே உலகத்தில் தான் இருக்கோம். அப்போ உலகம் நம்ம மனசில் இருக்கக்கூடாது. அதாவது சம்சாரத்துடைய எண்ணங்கள் எல்லாமே எண்ணம் தானே. நம்மளுடைய நினைவு எப்படி இருக்கோ நம்ம அப்படி தான் இருப்போம். அதனால் நம்ம தர்மம், ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்கிறோமே, ஆன்மீக வாழ்க்கைன்னா சாதாரணமாக நம்ம நினைக்கிறதுனாக்கா கோயிலுக்கு போகிறது, விபூதி போடுறது, தேங்காய் உடைக்கிறது. அது தேங்காய் உடைக்கிறது ரொம்ப ஆபத்து. அது ரொம்ப ஜாக்கிரதையாக உழைக்கணும். உங்களுக்கு ஒரு கதை தெரியுமான்னு தெரியாது. ரமண மகர்ஷின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார் திருவண்ணாமலையில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் சமாதியில் தான் இருப்பார். ஒருத்தன் குறும்பாவோ ஏதோ ஒரு இதுலையே அவர் தலைமையில் தேங்காய் உடைச்சான். அது புண்ணிய போல வருமா? அந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறது, தீபாராதனை பண்ணுறது, பிரசாதம் சாப்பிட்றது, அது ஆன்மீக வாழ்க்கையில் மேலெழுந்து வரையாது. உண்மையான ஆன்மீக வாழ்க்கை அறன்னு சொல்லுவோம். அறன்னு சப்தம் தமிழில் தான் இருக்கும். தர்மம்ன்றதுக்கு தமிழ் சுத்தமான தமிழ் என்னன்னாக்கா அறம். திருக்குறளில் நிறைய அறத்தை பற்றி இருக்குது, படிச்சிருப்பீங்க நீங்கள். அறம்னா என்ன சொன்னார் அவர்? ஒரே ஒரு குட்டி திருக்குறள் சொல்லிட்டார். மனத்துக்கள் மாசு இளன் ஆதல். ஆதல்னாக்கா ஆக வேண்டும் இல்லை, ஆகுக. பரிமேலழகர்னு ஒரு உரை எழுதியிருக்காரு திருக்குறளில். மனத்துக்கண் மாசு இளன் ஆகுக அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஆகுலன்னா ஆடம்பரம் நம்ம பண்ணுறோமே. இங்கே நம்ம உற்சவம் போகிறது, அங்கே போகிறது, சுற்றுறது, அது எல்லாமே ஆடம்பரமானது. எல்லாருக்கும் குறிக்கோள் என்னன்னாக்கா மனுஷனுடைய அழுக்கு இருக்க மாசு, அதை விளக்கணும். மனத்தினுடைய மாசு என்ன? தூய அன்னை சாரதாதேவனுடைய ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை அங்கே போயிருந்தாங்க, பூரியில் ரத யாத்திரான்னு ஒன்று நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களே, தெரியல, நிறைய போயிருப்பீங்கன்னு. 3 ரதம் வரும். ஜெகநாத, பலராமர், சுபத்ரா 3 ரதம் வரும். அந்த ரதத்தை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான ஜனங்க வருவாங்க. சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது, ரதேஷு மாமனம் திருஷ்டுவா புனர்ஜன்ம ந வித்யதே. அந்த ரதத்தில் யார் கடவுளை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு புனர்ஜன்மம் கிடையாது. சாரதாதேவி போயிருந்தாங்க பூரிக்கு. அப்போ ரொம்ப ஆனந்தம் அவங்களுக்கு. லட்ச ஜனங்களுக்கு இந்த புனர்ஜன்மமே போயிடும், அவங்களுக்கு முக்தி அடைவாங்க சொல்லியிருக்கு இந்த சாஸ்திரத்தில். அப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உணர்வு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. யார் ஆசை விட்டாங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஆசையருமென்கள் ஆசையருமென்கள் ஈஸ்வனோடாயினும் ஆசையருமென்கள். எங்கே இருந்திருக்கு? திருமூலர். நான் உங்களை கேள்வி கேட்பேன், சும்மா தலையாட்டின போகிறாது. சாஸ்திரம் படிக்கணுங்க. சாஸ்திரம் படிக்கலன்னா அந்த அன்னையாருடைய இந்த ஒரு உபதேசம் அது பெரிய சாஸ்திரம். அது நீங்கள் ஆசை இருக்கணும். ஈஸ்வரோட ஆயணும்னு சொல்கிறார் அவர். ஈஸ்வரனாக்கா சுகுண பிரம்மன். குருதேவனுடைய வாழ்க்கை படிச்சிருக்கேங்கல்ல. அத்வைத சாதனா பண்ணும்போது தோதாபுரின்னு ஒரு குரு இருந்தார். அவர் சொன்னால், அத்வைத சாதனா பண்ண நிர்குண் நிராகார பிரம்மனில் மூழ்கிரு.
ரொம்ப மனது மேலே போய் 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 கடைசியில் அங்கே போய் மாட்டின்றது. எங்கே போச்சு? காலியில் போய் அதுக்கு மேலே போக முடியல அவரால். நம்ம கண் முன்னால் காளி பரதேவதா ஜெகதம்பா அப்படியே உணர்ச்சியோடு நிற்கிறாங்க. அப்படியே ஒளி பிழம்பு அங்கங்கின்னாது இப்படி எங்கும் பிரகாசமாய். எங்கே இருக்க தாயுமானவர்? நீங்கள் நான் கேள்வி கேட்பேன் உங்களுக்கு. நல்ல தமிழ் படிக்கணும். நான் படித்தலாம் 60 வருஷம் முன்னால் நல்லா படித்தேன். அப்போது சிறப்புத்தமிழ்னு ஒன்று இருந்தது. இப்போ கூட ஞாபகம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். 48 வருஷம் ஆச்சு எனக்கு வங்காளத்தில் போய். என்னை வங்காளத்தில் கேட்குறாங்க, நீங்கள் தமிழ் எப்போ கற்றுனீங்க? நான் வெங்காலம் தான் பேசுவேன். அந்த மாதிரி அந்த ஒளி பிழம்பா ஜெகதம்பா நிற்கிறாங்க. அப்போ தோத்தாபுரிக்கு குருதேவர் சொல்கிறாரு, என்னை அம்மாவை விட்டு நான் போகவே மாட்டேன். அப்போது தோத்தாபுரி சொல்லி போய் தான் ஆகணும், நிர்குணம் பிரம்மனுக்கு போகணும். அப்போ ஒரு கிளாஸ் அது பிடிச்சி இந்த ஆக்ஞா சக்கரத்தை ஒரு குத்தி போ. அப்போ அவர் சொல்கிறார், ஞானத்தை ஒரு இது மாதிரி நினச்சி நான் வெட்டி மனது ஃபுல்லாக நிர்குண பிரம்மனுக்கு போயிடுத்துன்னு சொன்னார். அதனால் ஈசனோடு ஆயினும் ஆசையர் பெண்கள். ஈசன்னாக்க யாருக்கு சகுண பிரம்மன் குணம் இருக்கோ உருவம் இருக்கோ அதையும் தாங்கி போகணும். அவ்வளோ தூரம் போயிருக்காங்க அவங்க. மனதில் உலகத்துலேருந்து எனக்கு ஒன்றுமே வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள். உலகத்தில் நமக்கு என்ன இருக்குது, அடையிறதுக்கு என்ன இருக்குது? என்ன அடைஞ்சாலும் அது போகிறது. சுவாமி ஸ்மரணானந்தர் அவருடன் பல வருஷம் நான் அவர்கிட்ட தான் பிறந்து விழுந்தேன். அவருடைய ஆன்மீக வாழ்க்கைங்க தான் ஆரம்பித்தது. அவர் அடிக்கடி சொல்லுவார், சங்கராச்சாரிய ஸ்தோத்திரம், ததக்கியம் 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 ததக்கியம்னாக்க என்ன ஆக போகிறது? நீ பெரிய ராஜான்னு அதில் தான் என்ன ஆச்சு? நீ பெரிய தனியான்னு அதில் தான் என்ன ஆச்சு? இல்லை ஆன்மீக வாழ்க்கையில் பெரிய சங்கத்தின தலைவரான நீ மகா மண்டலேஸ்வரான அதில் என்ன ஆச்சு? நீ ஆத்ம சாட்சா்காரம் பண்ணலைன்னாக்க எல்லாமே வீணாகுது. குருதேவர் சொல்லுவார், இந்த மனித உடம்பு கிடைச்சப்புறம் கவிஞ்ச உடம்பு கிடைக்க ரொம்ப துர்லபம்னு சொல்கிறாங்க. பல கோடி யோனி போய் மனித உடம்பு வருமா. மனித உடம்பு வந்ததுக்கப்புறம் கடவுள்கிட்ட கொஞ்சம் பக்தி வருது, ரொம்ப துர்லபம். அதுலேயும் குருதேவர் ராமகிருஷ்ணா அன்னையார்கிட்ட வருது, ரொம்ப ரொம்ப துர்லபம். இந்த மனிதர் உடைவை கிடைச்சி இந்த வாழ்க்கையிலேயே நம்ம இறைவனை அடையலைனாக்க இந்த வாழ்க்கை வீணாக போயிடுத்தோ. அதச்சேர் அவேதி தத சத்தியமஸ்தி நச்சேத அவேதீன் மகதி வினஷ்டி. கேனோபனிஷத்தில் சொல்கிறாரு, இந்த ஆத்ம சாட்சாத்காரம் அடையலைன்னாக்க இதில் மகதி வினஷ்டி, அந்த பெரிய ஒரு குடும்பம் வரும் உனக்கு. இப்போ எல்லாமே இழந்தது. நம்ம பொருளை இழுக்கிறோம், படிப்பை இழுக்கிறோம், அதில் ஒன்றும் இழுப்பு கிடையாது. இந்த ஆன்மாவே நம்ம இழுச்சாச்சு. ஜீசஸ் சொல்கிறாரு, கிரைஸ்ட் சொல்கிறாரு, எல்லா உலகத்தில் எல்லாருக்கிறதையும் அடைஞ்சனே, ஒன்றையே அடையலையே. வாட் இஃப் யூ ஹவ் கெயின்ட் எனிதிங் பட் லாஸ்ட் யுவர் ஓன் சோல். கார்ல் யுங்னு ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் இருந்தார். அவர் புத்தகம் எழுதினார், மாடர்ன் மேன் இன் சர்ச் ஆஃப் அ சோல். புதுசாக வந்திருக்காங்களே இந்த உலகத்தில், இந்த யுகத்தில் அவன் என்ன பண்ணுறான், என்ன தேடுறான்? அவன் தன்னையே தேடின்னு இருக்கான். அந்த மாதிரி சாரதாதேவி குருதேவனுடைய ஒவ்வொரு வாக்கியம் புரியணுன்னாக்க நல்ல சாஸ்திரம் படிக்கணும். இப்போ இந்த மொழியமதம் படிச்சிருந்தாங்க, கேட்டேன், தூரத்துலேருந்து கேட்டேன். அந்த யானை கடை சொன்னார்ல, யானை மேலே போகிறான், யானை பாகன். யானை தான் நாராயண, பட் யானை பாகன் தானே நாராயணன். அவன் பேச்சு ஏன் கேட்கலன்னு சொன்னார்ல. ஒருத்தர் விவேகானந்தர் சொன்னாராம். அப்போ நரேந்திரநாத் அவருடைய நண்பர் ஒருத்தர் விவேகானந்தர் சொன்னார், குருதேவருடைய ஒவ்வொரு வாக்கியத்தை பற்றி நூறுக்கணக்காக புஸ்தகம் எழுதலாம், அவ்வளோ ஒரு கருத்து வாங்கியது இதில். அப்போ அந்த நண்பன் சொன்னார், நான் எனக்கு அவ்வளோவா தெரியலையே அப்படின்னாக்க, அவனுக்கு மூட இருந்தால் தான் தெரியும் அவனுக்கு வழக்கு. குருதேவருடைய ஒரு வாக்கை சொல்லி நான் விளக்கம் பண்ணுறேன். இந்த கதையை சொன்னாராம். இந்த கதையை எடுத்து
நமக்கு கடவுள் நமக்காக சுதந்திரமாக ஒரு பண்ணுறதுக்கு ஒரு கொடுத்துருக்காரா? நமக்கு சாய்ஸ்னு சொல்கிறல்ல, நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றத சுதந்திரமாக இருக்கா, இல்லை கடவுளுடைய விருப்பத்தில் எல்லாம் நடக்கிறதா? காட்ஸ் வில், ஃப்ரீ வில். இது பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரக்கணக்கில் இதை பற்றி டிபேட் நடந்துட்டுருக்கு. நரேந்திரநாத் சொன்னாரா, இந்த கதை தான் அதனுடைய சொல்யூஷன். அதை பற்றி நமக்கு என்ன சொன்னார்னு தெரியல. அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் எங்களுக்கு இதில் சொல்லியிருக்காரு, ராமகிருஷ்ண மடத்தினுடைய நியமாவலின்னு அந்த ரூல்ஸில் சாஸ்திரத்து மூலமாக ராமகிருஷ்ணர் அன்னையார் அவங்களுடைய உபதேசம் வாழ்க்கையை பார்க்கணும், சாஸ்திரம் மூலமாக பார்க்கணும். சாஸ்திரம் வந்து மைக்ரோஸ்கோப் மாதிரி, மைக்ரோஸ்கோப் பார்த்தாக்க ரொம்ப சூக்ஷ்மமான இதெல்லாம் தெரியும்ல. சாஸ்திரம் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய உபதேசமும் பார்க்கணும். அவங்களுடைய உபதேசம் வாழ்க்கையும் சாஸ்திரம் மூலமாக பார்க்கணும். சாஸ்திரத்தை படிக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து செவித்துக்கு செவி உணவு, உள்ளுணவு அது எவ்வளோமான முக்கியமானதுன்றதுக்கு அதுக்காக சொல்கிறேன். அதனால் நான் பகவத்கீதையிலேருந்து கொஞ்சம் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நம்ம அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹா நம்ம ஆரத்திக்கு அப்புறம் எப்பவுமே சொல்லுவோம். நம்ம அவதாரம்னா என்ன, அது பெரிய ரகசியம். அது விவேகானந்தர் சொல்லுவார், இந்த பிரம்ம வஸ்து இருக்க, அது நிர்குண் நிராகார சகுண சாகாரமாக இருக்கலாம், அது அனந்தம், அது அனாதி, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். பட் ராமகிருஷ்ணனுடைய உள்ளமோ ராமகிருஷ்ணனுடைய மனமோ அவருடைய கருத்துக்களுங்க புரிகிறது ரொம்ப கடினம். அவதாரம் என்ன? கடவுள் சச்சிதானந்தன் பேர், இறைவன். அவர் மனித ரூபத்தில் இறங்கி வந்து எல்லா ஜனங்களுக்கும் உபதேசம் செய்கிறாரு. அதுதான் அவதாரம். தமிழில் இறைவனுக்கு ஒரு அழகான ஒரு சொல் உண்டு, கடவுள். ராஜகோபாலாச்சாரி சின்ன வயசில் கேட்டது. அவர் பெரிய ஞானி தானே. அவர் சொன்னார், உள் கடந்தும் இருக்கிறார் உள்ளும் இருக்கிறார்னு கடவுள். கடந்தும் இருக்கிறனா டிரான்சென்டென்டல், எல்லாத்தையும் கடந்து இருக்கிறார். பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. இந்த உலகம் எல்லாம் ஒரு கால் தான், 3.25 இருக்குது. அந்த டிரான்சென்டென்டல்னாக்கா எல்லாத்தையும் தாண்டி ஏகாம்சேன ஸ்திதோ பவத். கீதையில் சொல்லுவார், ஒரு குட்டி என்னுடைய விபூதி இருக்க, அது நான் இத்தினோண்டு குட்டியில் எல்லாமே பண்ணுறேன், என்னை பற்றி அறியறதே கஷ்டம். அதனால் அனந்த அகண்ட சச்சிதானந்தர் எப்படி இந்த மனித ரூபமாக வர்றாரு? மனித ரூபம் வந்தது மாத்திரம் இல்லை, அவரும் அழறாரு. அவருக்கு கை உடைஞ்சது. ராமச்சந்திரர் சீதாதேவி அபகரணத்தை அவர் எழுதாராம். அவர் பரபிரம்ம நாராயண் அவருக்கு என்ன நம்மளை மாதிரி எழுறாரு அவர். அது என்ன தாத்பரியம்னாக்க, நம்மளை மாதிரி அவர் இல்லைன்னாக்க நம்ம நினைப்போம் அவர் ஏதோ அவர் தெய்வீகம்பா, நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னாக்க மனிதனுடைய ஒரு இயற்கை என்னென்னா, அவர் பாருப்பா, அவருடைய உதாரணம் ஃபாலோ பண்ணுனாக்க, ஐயோ அவர் பெரிய மகான், அவர் அவதார புருஷர், நம்மளாம் முடியுமா? நாங்களாம் எப்படி இருக்குமோ அப்படியே இருப்போம். நடுவில் ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்டுவோம், அவ்வளோதான். அதனால் உற்சவ பிரியம். நம்ம இதுக்கிட்டாலும் உற்சவம் பண்ணுவோம், அனுகரணம் பண்ண மாட்டோம். அதனால தான் விவேகானந்தர் சொன்னார், என்னை நீ உற்சவம் பண்ணி என்னை தொழிச்சு
எனக்கு பிரசாதம் கொடுத்து ஆரத்தி பண்ணாத, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளு. ஒரு இதில் வேடிக்கையாக சொன்னார் அவர், என் முன்னால் எவன் கற்பூர ஆரத்தி பண்ணானோ நான் கழுத்தை முறிச்சிடுவேன். அதனால் விவேகானந்தருடைய ஜன்ம ஜெயந்தியில் இந்த பூஜாரி ஆரத்தி படித்தே பயந்துட்டே பண்ணுவான். எப்போ அது அர்த்தம் என்னன்னாக்கா, நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். அது பண்ணாத இருக்கிறதுக்கு என்னன்னாக்கா ஷாக்கு என்னன்னாக்கா, ஐயோ அவர் அவ்வளோ பெரிய மகான்ப்பா, நம்மளால் முடியுமா, நம்ம இப்படியே இருக்கிறதே இருக்கலாம். அவர் நடுவில் உற்சவம் பண்ணி ஜெயஸ்ரீ குரு மறைஞ்சு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதில் தான் குரு அவதாரம் எதுக்கு வர்றாருனாக்கா, நம்மளை மாதிரி இருந்து காமிக்கிறார். அதே சமயத்தில் திவ்ய விபூதியும் காமிக்கிறார். இந்த வாலி வதத்துலேருந்து ஆரம்பித்து ராமச்சந்திரன் இவ்வளோ காமிச்சார். அது ஸ்ரீகிருஷ்ணர் தான். அது பிறந்ததுலேருந்தே ஒரு விபூதி, பிறந்ததுலேருந்து மிரக்கல். அவர் அர்ஜுன என்னுடைய சகா, என்னுடைய நண்பர் அவர் அப்படின்னு வச்சு ரொம்ப விளையாடினேன் அவரோட. அவருடைய விஸ்வரூபத்தை எனக்கு கேட்கணும், பார்க்கணும், ரொம்ப விருப்பம் இருக்குது அப்படின்னாரு. இந்த கண்ணில் பார்க்க முடியாதுப்பா, உனக்கு திவ்ய கண்ணு கொடுக்குறேன், ஒரு தெய்வீக கண்ணு உனக்கு கொடுக்குறேன், திவ்ய சக்ஷுன்னு சொன்னார். விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அர்ஜுனன் பயந்து மயக்கம் போட்டு அழுது நடுநடுங்கி, நம புரஸ்தாத பிருஷ்டதஸ்தே நமஸ்துதே தேவவரஸ் பிரசீத. கிருஷ்ணா, உனக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணுறேன், பின்னால் நமஸ்காரம் பண்ணுறேன். பின்னால் என்ன பண்ணுவாங்களா? நான் உட்காந்துருக்கேன், பின்னால் நமஸ்காரம் பண்ணுவீங்களா? அர்ஜுனா அவ்வளோ பயந்து போய் உனக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணுறேன், பின்னால் நமஸ்காரம் பண்ணுறேன், சுற்றி நமஸ்காரம் பண்ணுறேன், நீ யாருன்னே புரியலையே எனக்கு. அந்த மாதிரி கடவுளுடைய ரூபம் நம்ம பார்க்குறதுக்கு பயந்துருவோம் நம்ம. அவர் என்ன சொல்கிறார், மனிதன மாதிரி மனிதன மாதிரி குழந்தை மாதிரி விளையாடி, நம்முடைய நண்பன் மாதிரி இருந்து, சகா மாதிரி இருந்து, தாய் தந்தை மாதிரி இருந்து, அதில் தாயின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. பானினைந்தொட்டும் தாயினும் சாலப்பறிந்தனே பாவியேனுடைய ஊனனை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமான தேனினை சுருந்து புறம்புறம் நின்ற செல்வமே சேவருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதிரியே. நான் மத்தியானம் திருப்பி வாக்கியா பண்ணுறத, நான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன்ற விடர். அப்போ நான் உணர்வு இருக்குல்ல, நான் உணர்வு இருந்ததுனாக்கா எப்படி நீ சரணாகதி வருவாங்க? இது ஒரு பக்தி, ஒரு விதமான பக்தி. குருதேவர் சொல்கிறாரு, இந்த பக்தி என்ன விதமான பக்தி? குரங்குக்குட்டி பக்தி. குரங்குக்குட்டி இந்த அம்மாவை சிக்கனை பிடிச்சுன்றோம். குருதேவர் சொல்கிறாரு, 2 குழந்தைகளை, கொஞ்சம் பெரிய பையன் அவர் அப்பா கை பிடிச்சுன்னு போயிட்டுருக்கான். அந்த சின்ன குழந்தை அப்பா மடியில் இந்த தோளில் வச்சுன்னு போகிறாரு. அந்த மேலே பறவை பறக்கிறது, 2 பேரும் கை தட்டுறாங்க. இந்த பெரிய பையன் கை தட்டில் விழுந்துட்டான். ஏன்னா அப்பா கை விட்டானே. அப்பா கை போட்டுன்னு போனேன்னாக்க நீ உணர்றதுக்கு ஒரு சம்பாவனை இருக்கு. அப்பா உன் கையை பிடிச்சானாக்க விழ முடியாது. நான் உன்னை சிக்கனை பிடித்தேன்னாக்க, சிக்கனை பிடித்த சிக்கு விட்டாலும் விட்டுடலாமே, அவரை நம்ம பிடிச்சாக்க விட முடியாது. குரங்குக்குட்டி தாயை பட்டு சிக்கனை பிடிக்கும், பூனைக்குட்டி அதுக்கு ஒன்றுமே தெரியாது. இது 2 விதமான பக்தி இருக்கு. அப்புறம் பேசலாம் அதை பற்றி. இப்போ அவதார தத்துவம் எப்படி அனந்த சச்சிதானந்தம் அகண்ட, அது குட்டி உடம்புல எப்படி வரும்? அது நம்மளை மாதிரி இருந்து, நம்மளை மாதிரி அழுது, நம்மளை மாதிரி சாப்பிட்டு. குருதேவர் சொல்லுவார், இந்த பிரம்ம இருக்க, பிரம்ம அனந்த அகண்ட சச்சிதானந்தம், அதுவும் இந்த உடம்பில் ஐம்புலனில் சிக்கி அதுவும் அழும். சீதாதேவியுடைய அபகரணத்தை ராமச்சந்திரன் அழுதார். பட் கிருஷ்ணர் அழுததா தெரியல. எங்கேயான பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணர் அப்போ அழுது கிடையாது. அவர் எப்போவுமே ஆனந்தமாக இருப்பார். இது மற்றவங்களை அழ வைப்பார். அர்ஜுனனை அழ வச்சு
கடைசியில் பயமுறுத்தி நான் சொல்கிறத கேட்க தான் ஆகணும். கிருஷ்ணர் வந்து விசித்திரமான ஒருத்தர். எவ்வளோ படிக்கிறீங்களோ, எவ்வளோ அவரை பற்றி நினைக்கிறீங்களோ ஆச்சரியம், அத்யுதம். அவர் குழந்தை மாதிரி இருப்பார், ராஜா மாதிரி இருப்பார், அவ்வளோ பராக்கிரமசாலியாக காமிப்பார். அர்ஜுனன் சொல்கிறாரு, அவர் வேடிக்கை பாருங்கள், இந்த குறும்பு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, ஹே அர்ஜுனா, என் பேச்சு நீ கேட்கலன்னாக்க உனக்கு அழிவு தான் வரும். நான் ஸ்ரோஷ்யசி வினங்ஷசி. அது சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, நான் சொன்னது சொல்லியாச்சு, நீ பார்த்து யோசிச்சு பண்ணு. முதல்ல பயமுறுத்துட்டோ என் பேர் கேட்கலன்னா அழிவு தான் வரும்னு சொல்லிட்டோ, அதுக்கப்புறம் என்ன ஒன்றா பண்ணுறதுக்கு யார் பண்ணுவாங்க? அவதார புருஷன் எங்கேருந்து வராங்க, அது பெரிய பிரச்சனை. இங்கே குருதேவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம மொழி மதத்தில் சூக்ஷ்மமாக படிக்கணும். சக்தி தான் அவதாரத்தில், சக்தியிலேருந்து தான் அவதாரம் வரும், வேதாந்தத்தில் அவதாரம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் நிச்சயம் படிச்சிருக்கீங்க. நரேந்திரனுக்கு குருதேவர் அவதாரம்னா கடைசி வரைக்கும் விசுவாசம் வரலை. நிறைய தடவை சொன்னார், நரேன் நரேன் ஆம் சொல்லு. நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து அவதாரம்னா, நீ என்ன சொல்ல, 1000 பேர் சொல்லட்டும், நான் எனக்கு பிரத்யட்சமாக பார்க்கலன்னா ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டார். 2 பேர் கல்கத்தாவில், ராமச்சந்திர தத்தா, கிரீஷ் சந்திர கோஷ், அவங்க 2 பேரும் ஒருத்த குரலில் ராமகிருஷ்ணர் அவதாரம்னு எல்லாருக்கும் அறிவுரை கொடுத்துட்டுருக்காங்க. ராமகிருஷ்ணருக்கு ஆனந்தம் வரல, அது எரிச்சல் வந்தது. என்ன தெரியும் அவங்களுக்கு? ஒருத்தன் வந்து தியேட்டர் பண்ணுறான், இன்னொரு டாக்டரு, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவதாரத்தை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு? நரேந்திரநாத் தத்தா அவதாரனை ஒத்துக்க மாட்டேன்றான். அவனை ஒத்துக்க வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு, கடைசி வரைக்கும் முடியல. காசிப்பூரில் கேன்சரில் வந்து கஷ்டப்பட்டு இந்த பிராணன் போகிறது, பேசுறதுக்கூட சக்தி இல்லை, திரும்பி படுக்கிறதுக்குள்ள சக்தி இல்லை. கடைசி முகூர்த்தம் வந்தாச்சு. அப்போது நரேந்திரநாத் நினைக்கிறா, இந்த முகூர்த்தத்தில் அவர் சொன்னார்னாக்க நான் ஒத்துப்பேன். அந்த எண்ணத்தை அவர் புரிஞ்சு, நரேன் இப்போ கூட சந்தேகமா, யார் ராமரோ யார் கிருஷ்ணரோ அவர் தான் இந்த உடம்பில் ராமகிருஷ்ணராக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? உன்னுடைய வேதாந்தத்தை வேதாந்த இதில் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதாந்தத்தில் அவதாரம் கிடையாது. ஏன்? வேதாந்தம் நம்ம எல்லாருமே அவதாரம். பிரம்மன் தான் நான், சர்வம் கல்விதம் பிரம்ம, எல்லாமே பிரம்ம வஸ்து தான். அவதாரம்னாக்க பிரம்மனுடைய ஒரு விசேஷமான ஒரு பிரகாசம். குருதேவர் மொழியமதில் சொல்கிறாரு, அவர் தான் எல்லாம் ஆயிருக்காரு. அவர்னாக்க கடவுள், கடவுள் தான் எல்லாம் ஆயிருக்காரு. அவர் கடந்து இருக்கிறாரு, உள்ளும் இருக்கிறாரு. இந்த பூதவர்க்கம் எல்லாமே இருக்க, மனுஷன் மாத்திரம் இல்லை, எல்லாருமே எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார். அங்கங்கன்னாதபடி எங்கும் பிரகாசமாய் அவர் தான் இருக்கார். அது சொல்லிட்டதுக்கப்புறம் அது எல்லாருலையும் இருக்கிற கடவுளில் ஒரு விசேஷமான பிரகாசம் உண்டு. நமக்கு எல்லாருக்குமே கடவுள் பிரகாசம் இருக்குது, எல்லாருடைய இருதயத்திலும் அவர் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. அர்ஜுனா, ஈஸ்வரன் வந்து எல்லாருடைய இருதயத்தில் இருக்கான். எல்லாருடைய இதயத்தில் இருந்தால் கூட ஒரு விசேஷமாக பிரகாசம் வரும். சில உடம்பில் உள்ளத்தில் அது வந்து அவதாரம்னு பேர். அது வந்து அந்த லாஜிக்கல் மைண்டுன்னு சொல்கிறோம்ல, அது என்ன யுக்தி இருக்குது? அது லாஜிக்கே கிடையாது. அனந்த அகண்ட சச்சிதானந்தம் எப்படி இந்த குட்டி உடம்பில் எப்படி வர முடியும்? வரவே முடியாது. அது வந்து இது வந்து இதயத்தில் உணரணும், அனுபவத்தில் வரணும்.
அது உள்ளத்தினால, அது இந்த லாஜிக்கினால், யுக்தியினால் வர முடியாது. அது எப்படின்னு சொன்னார்னாக்க, கீதையிலையும் சொல்கிறாரு, ஆத்ம மாயையா, எனக்கு ஒரு சக்தி இருக்குது, அது என்னுடைய மாயா, அந்த சக்தியும் நானும் அபின்னம், பிரம்ம சக்தி அபேத். குருதேவர் சொல்லுவார், பிரம்ம சக்தி ரெண்டு ஒன்று தான். அதனால தான் இங்கே சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஸ்லோகம் நான் சொன்னேன் முதல்ல, சக்தி சமுத்திர சமுத்திர தரங்கம். சக்தி ஒரு பெரிய சமுத்திரமாக இருந்ததுனாக்க, அந்த சமுத்திரத்தில் ஒரு அலை அவதாரம், பெரிய அலை வந்தது. இது என்ன அலைப்பா அது? இது கிருஷ்ணர்ப்பா அது. ஓ அப்படியா? அப்புறம் கொஞ்சம் வந்து கிருஷ்ணன் போயிட்டார். இன்னொரு பெரிய அலை வருது. இது என்ன அலை? இது ராமரா? ஓ இது புத்தரா? இது கிரைஸ்டா? இது பெரிய அலை வந்தது. இப்போது 100 வருஷம் முன்னால் அவ்வளோ பெரிய அலை, சுனாமி மாதிரி வந்து அலை எல்லாரையும் அடிச்சுட்டு போயிடும். நம்மளாம் வந்தது இங்கே தானே, அந்த அலை அடித்து எல்லாம் நீங்கள் வந்தீங்க இங்கே. அந்த அலை என்னன்னாக்க, அதான் ராமகிருஷ்ணர். சக்தி சமுத்திரத்தில் அந்த சமுத்திரனா அங்கே வந்து அலை இழங்க வந்தது. தர்ஷித பிரேம விஜృంభిதரங்கம். அகண்ட சச்சிதானந்த பரபிரம்ம ஏன் கீழே வந்தது கஷ்டப்பட்டு? அவர் தான் நல்லா இருக்கார். நம்ம சொல்கிறோம், நம்ம இந்து தர்மத்தில் இந்த இறைவன் இறைவி கடவுள்லாம் ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்காங்க. விஷ்ணு எங்கே இருக்கார் தெரியுமா? வைகுண்டத்தில். என்ன பண்ணுறாரு? அதுக்கு ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான தத்துவம் இருக்குது அதில். இப்போ சமயம் இல்லை. இப்போ சேஷநாகத்தில் அவர் ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்காரு. மகாலட்சுமி கொஞ்சம் பதசேவா பண்ணுறாங்க. இந்த நாரதர், துந்துபி அவங்களாம் லைட் மியூசிக்கு. இந்த பக்கம் க்ஷீர சமுத்திரம் ஆனந்தமாக இருக்கார். அவரே சொல்கிறார், என்னப்பா ரொம்ப நாள் தூங்கிட்டே இருக்க, வா ஒரு இதை போயிட்டு வரலாம், உலகம் என்ன நடக்கிறதுன்னு பார்த்து வரலாம். அதுதான் அவதீரணமாக வருவார். அவர் எப்போ வர்றார்? அவர் தர்மக்லானி, அதர்மம் தழைச்சி தர்மம் கீழே போச்சுன்னாக்க அப்போ தான் அவர் வராரு. இப்போ ஒரு பிரச்சனை வரும். அப்போ பாரத் வருஷத்தில் திருப்பி திருப்பி அவதாரம் வரும் இல்லையா? பாரத் வருஷம் அப்படின்னாக்கா இப்போ தர்மக்லானி பாரத் வருஷம் ரொம்ப ஜாஸ்தின்னு தெரியும். அப்போ புண்ணிய பூமின்னு ஏன் சொல்கிற நீ? இதெல்லாம் பெரிய சிக்கலான பிரச்சனை. இதெல்லாம் இப்போ எதுக்கு வரான்னாக்கா, தர்ஷித பிரேம விஜృంభిதரங்கம். அந்த பிரேம என்னன்னாக்கா, கருணையும் கிடையாது. கருணை இருக்கு, அவர் தயா இருக்கு. பிரேமனா என்னன்னாக்கா, தாய் எப்படி குழந்தைக்கு இருக்குது பிரேமம் இருக்கோ, நீங்கள் சொல்லுவீங்களா, அம்மா ரொம்ப கருணையாக நீ பால் விட்டுற, கருணையாது அன்பு. தமிழில் அன்புன்னு சொல்லுவாங்க. அது அன்புக்கு ஒன்றோ அழைக்கும் தாழ். இது ஒன்று சொல்லுங்கள். இது என்ன? அன்பு இல்லாததுக்கு எப்படி அறம்? அன்பிலார் இல்லை, என்பதில் வெயில் போல காக்கவே அன்பினது அறம். திருக்குறள். இந்த அன்பு தான் நம்ம இந்த உலகத்தையே படைச்சுட்டுருக்கு. இப்போ உலகத்தில் தாய் குழந்தை மேலே அன்பு, கணவனுக்கு மனைவி மேலே அன்பு, எல்லாருக்கும் நமக்கு அன்பு. இந்த பக்தர்கள் மேலே நம்மளுக்கு குருதேவரும் அன்னையார் அன்பு. அது எங்களுக்கு உங்களை எல்லாரையும் பற்றி ஒரு அன்பு. அன்பு எங்கேருந்து வருது? அது கடவுளுடைய அன்பு. கடவுளுடைய அன்பு மனித மூலமாக எல்லாருக்கும் செலுப்படுது. மொழிய மதத்தில் முதல்ல அவர் மாஸ்டர் வராரு, மகேந்திரநாத் குப்தா. அவர் தான் ஆங்கிலம் படித்தவர். சொல்ல இந்த மாதிரி எல்லாம்
இந்த கல் மண்ணெல்லாம் பூஜை பண்ணுறக்கான மக்கு மாதிரி அவங்க. அவர் சொல்லலை, எதுக்கு இந்த மாதிரி நினைக்கிற, இது சின்மயி பிரதிமா அது. இல்லை அவங்களெலாம் புரிய வைக்கணும். அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னாக்கா எல்லாருக்கும் புரிய வைக்கிறது. நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அப்போ அவர் சொல்லார், நீ யாருப்பா புரிய வைக்கிறது? எவன் சந்திர சூரிய நட்சத்திரம் படைத்தானோ, யார் சூக்ஷ்மமாக பாருங்கள், யார் அப்பா அம்மாவை படைத்தானோ, அப்பா அம்மாவுடைய ஹிருதயத்துக்குள்ளே குழந்தைகளுக்கு அன்பு கொடுத்தானோ அவன் புரிய வைப்பான். அன்பு தூய்மையானது. ஏன்னாக்க கடவுள் எல்லாருடைய இதயத்தில் அன்பு கொடுத்துருக்காரு. அன்பனுடைய மொழி எல்லாருக்கும் புரியும். அந்த அந்த நாய் பூனை ஒரு எறும்பு கொடுக்க புரியும். இந்த நாய்க்கு போய் நீங்கள் பெரிய இதில் வேதாந்த விளக்க சொன்னாக்கா கவனுக்கு கடிக்க வரும். அது 2 பிஸ்கட் கொடுத்தாலே வாலாட்டின்னு வரும். அது இந்த அன்பனுடைய மொழி எல்லாருக்கும் புரியும். அதனால் கடவுள் இது அன்பனால் இறங்கி வரார். இவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறேன் நான். இவங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. நீங்கள் சுவாமி பிரம்மானந்தர் சொல்கிறாரு, என்ன ஆனந்தம் இருக்குது உள்ளுக்குள்ளே, கொஞ்சம் முயற்சி பண்ணுப்பா, கொஞ்சம் கடவுளுக்கு கூப்பிடு, எவ்வளோ ஆனந்தம் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒன்றுமே ஆகலைன்னா என்னை ஒரு அறை கொடு அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. உன் காலை பிடிச்சி கேட்குறேன், நான் கெஞ்சி கேட்குறேன், கொஞ்சம் நீ ஹரிநாம் சொல்லி கொஞ்சம் கடவுளுக்கு கூப்பிடுப்பா. ரொம்ப ஆனந்தம் இருக்குது இங்கே. கிரீஷ் சந்திர கோஷ்க்கு தெரியல உங்களுக்கு? கிரீஷ் சந்திர கோஷ் குடிகாரர். அப்புறம் பெரிய செயின்ட் ஆகிட்டார் அவர். அவர் ஒரு தூரம் போய் பார்க்குறாரு. குருதேவர் ரூமில் உட்காந்து அழறாராம். என்னாச்சுன்னு கேட்டோடனே சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த மகாபிரபு 2 பேரும் அவதாரம். அவங்க நடந்து 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 போய் எல்லாருக்கும் கடவுள் அன்பு கொடுப்பாங்க. அன்பனுடைய பெரிய பிளாவனம் வந்துருத்தோம். பட் ஜெகதம்பா, அம்மா எனக்கு இவ்வளோ கோமலமான உடம்பு கொடுத்துருக்க, என்னால் வண்டி இல்லாமல் போக முடியலையம்மா, எவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு இருக்கு அப்படின்னு அழறாம். அதுக்கு என்ன பண்ணார் அவர்? அன்னையார் வச்சுட்டு போகிறார். சாரதா தேவிக்கிட்ட சொல்கிறாரு, நான் என்ன பண்ணேன், உனக்கு இதை விட நிறைய பண்ணோம். அப்போ தூய அன்னை சொல்கிறாரு, நான் தான் ஒரு பெண்ணை, அந்த காலத்தில் பெண்கள் ஒன்றும் பண்ணவே முடியாது, இந்த காலத்தையும் அவ்வளோவா கிடையாது, நான் ஒரு பெண்ணு தானே, நான் என்ன பண்ண முடியும்? இல்லை உனக்கு நிறைய பண்ணோம். அதுக்கப்புறம் அழகான வார்த்தை சொல்கிறாரு, கல்கத்தான்னா கொணம்பெட்டி எடுத்துக்கணும். இல்லை படித்தவங்க கொஞ்சம் படித்து கண்ணாப்பண்ணான்னு படித்து வச்சோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் படிக்கலைன்னா ரொம்ப பக்தி வரும். வயசான அம்மாக்கெல்லாம் பாருங்கள் என்ன பக்திமான், எப்படி தலைமையை தொட்டுண்டு காலில் வெறுங்கால இவ்வளோ தூரம் வராங்களே. நம்ம நினைப்போம் இதெல்லாம் என்ன சூப்பர் ஸ்டார், இதெல்லாம் என்ன கொஞ்சம் படிச்சிட்டோம் இல்லையா இங்கிலீஷில். கொல்கத்தாவில் இங்கெல்லாம் அந்த பூச்சி மாதிரி வாழ்க்கை நடந்துட்டுருக்காங்க. நீ அவங்களுக்கு உபதேசம் கொடுத்து அவனை உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு. அம்மையார் அதே தான். ஏன்னா அவருடைய உடம்பில் இது பண்ண முடியாது, சுத்த சத்தம் தானே அவர். அதனால் அம்மையாருக்கு எல்லாமே கொடுத்து ஷோடசி பூஜை பண்ணச்சே தன்னுடைய தவம், தன்னுடைய சாதனம், தன்னுடைய சமாதி எல்லாமே அவர் சரணத்தில் வச்சு சாஷ்டாங்கமாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அம்மாவனுடைய தெய்வீக வாழ்க்கை அப்படியே வளர்ச்சி அடையணும்னு பண்ணார் அவர். அதனால் தர்ஷித பிரேம விஜృంభిத ரங்கம்னாக்க அவருடைய எல்லையற்ற கருணையினால், நம்ம கருணைன்னு நம்ம சொல்கிறோம், அவர் அன்பு தான் நல்ல சப்தம். அந்த அன்பு சம்ஸ்கிருதத்தில் பிரேமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்பு ஒன்றுத்துக்கு தான் ஏன் எனதுன்னு கேட்க முடியாது. ஏன் அன்பு செலுத்துகிற அப்படின்னாக்க, இவனை கண்டா நல்லா எனக்கு நல்லா பிடிக்கும், அவனுக்கு அவன் ரொம்ப அன்பாடுற, ஏன்னு கேட்க முடியாது.
எனக்கு இந்த காரம் பிடிக்கலை. ஏன் காரம் பிடிக்கலைன்னா பிடிக்கலை. எனக்கு இந்த திதிப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன் திதிப்பு பிடிக்கும்? ஏன் எனக்கு பிடிக்கிறது எனக்கு அது வந்து ஃபிலாசபியில் சொல்கிறாங்க காசாலிட்டின்னு பேர். அது ஒரு காரணம் இருந்ததுனாக்கா ஹேத்து இருந்தால் தான் ஒரு காரியம் ஆகும். அன்பு ஒன்றுத்தில் தான் ஏன் என்னதுன்னு கேட்க முடியாது. ஹொய் ஏன் என்ன காரணத்தில் அது வந்து அன்பில் கிடையாது. அந்த அன்புனால் அவர் வந்து கவர்ச்சிப்பட்டு கீழே வராரு. குருதேவர் சொல்லுவார், நம்ம சாதாரணதாக சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட பக்தி செலுத்தணும், நீ ஜபம் பண்ணணும், கடவுளை வந்து வணக்கணும், எப்பயுமே வணங்கணும், பக்தி செலுத்தணும். குருதேவர் தலைகீழாக சொல்கிறாரு, நீ என்னப்பா வணங்குற, அவர் உங்கள்கிட்ட வராரு. அவதாரம் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து கோணம்பட்டியிலேருந்து கோயிலில் வரானா, உங்கள் வீட்டுக்கு அவர் வந்துடுவார். அவர் எல்லா வீட்டுக்கும் போய்ட்டு உங்களுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இல்லைன்னா வந்திருப்பீங்களா? நான் வந்திருப்பேன். ஏன்னா குருதேவர் சொல்லுவார், அற்புதமான ஒரு விளக்கம். எப்படி பசு அந்த கன்று பின்னால் பால் ஊட்டுறதுக்காக ஓடுமோ, அதே மாதிரி கடவுள் நமக்கு வந்து உணர்ச்சி கொடுக்குறதால ஓடி வராராம். நம்ம ஓடி போகிறோம் தூரத்தில், அவர் விடமாட்டார். ஒரு தடவை பிடிச்சாருன்னா விடமாட்டார். அதனால தான் குருமாரிச்சிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பசங்கக்கிட்ட சொல்லுவேன் நான், ஜாஸ்தி வராதப்பா, ஒரு தடவை பிடிச்சாருன்னா விடமாட்டார் அவர். ஞாபகம் இருக்கா அவருடைய உதாரணம்? 2 விதமான குரு இருக்கார். ஒரு குரு அவருக்கும் வந்து அனுபூதி இல்லை, சிஷ்யனுக்கும் உயிர் எடுத்துறாரு. அவர் சொல்லுவார், அந்த தண்ணி பாம்பு மாதிரி, தண்ணி பாம்பு தவளையை சாப்பிட்டுட்டு கொக்கர் கத்தினே இருக்கும். அது சாப்பிடவும் முடியாது, விடவும் முடியாது. சத்குரு அவர் வந்து அந்த பெரிய விஷம் இருக்க பாம்பு மாதிரி ஒரு 3 தடவை அடித்தானா தொலைஞ்சனி. அதனால விஞ்ஞானானந்தஜி தெரியல, விஞ்ஞானானந்தஜி அவருடைய குருதேவருடைய சிஷ்யர், அவர் சொல்லுவார், குருமாரஜ் என்ன தெரியுமா, அவர் வந்து மாம்சத்தை அப்படியே சாப்பிடுவார். நம்ம சாதாரணமாக மாம்சம்னா இந்த சமைச்சு தானே சாப்பிடுவாங்க. ஒருத்தன் வந்தானே ஒரு ஆள் பாரு, நரேன்னு ராக்கால வந்தவுடனே சாப்பிட்டார் அவர். காச்சா கேக்கோ தேவத்தான்னு பெங்காலில் சொல்கிறாரு. அது ரா, அது அன்குக்குடு, சமைக்காத வந்து மாம்சத்தை அப்படியே சாப்பிடுவார். நம்ம எல்லாருமே அதுதான். நம்ம குருமாரத்தை வந்து இது பண்ண கோணம்பேட்டிலேருந்து வந்து இருக்க உற்சவம் இருக்கார், வந்து ஒரு தடவை குருமார் நமஸ்காரம் பண்ணால் தொலைஞ்சிங்க, நீங்கள் அப்படியே பிடிச்சி விட்டுவார். நீங்கள் போக முடியாது, நீங்கள் தப்பிக்கவே முடியாது. உதாரணம் மொழிய மதத்தில் பதிலே இருக்கு. மகேந்திரநாத் குப்தருக்கு சொல்கிறாரு, ஆபாரேஷோ, அவர் மகாமந்திரம் அது. ஆபார்னா திரும்பியும், சொன்னால் வா, திரும்பியும் வா. அவர் வீட்டுக்கு வந்து யோசிக்கிறாரு, யார் இவர், அவரே சொன்னார் எனக்கு திரும்பி வா. அந்த கவர்ச்சி உடலை அவரை திரும்பி வான்னு சொன்னார். திரும்பி போகிறாரு. அவர் போன உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. குருதேவர் சொல்கிறாரு, மொத்தம் மயிலுக்கு ஒரு அந்த அபின், தமிழில் என்ன சொல்லுவாங்க, அபின் தானே, ஒரு போதை வஸ்து ஒன்று ஊட்டி விட்டான். அது மறுநாளைக்கு அதே சமயத்தில் வந்துடுத்து. நம்மளுக்கும் அந்த குருமாரஜுடைய அந்த குருதேவருடைய போதை போகாது. இல்லைப்பா இன்னைக்கு போக முடியாது, இதில் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நினச்சா கூட ஒன்று பிடிச்சி இழுத்துக்கின்றோம். அது அவருடைய கவர்ச்சி இருக்க அது விட முடியாது. அது ஏன்னாக்கா தர்ஷித பிரேம விஜృంభిதரங்கம், அவருடைய திவ்ய பிரேமத்திலேருந்து எனக்கு தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அந்த பிரேமத்தில், அந்த அன்பில் ஒரு விதமான சுயநலம் கிடையாது, ஒரு விதமான அபவித்திரம் கிடையாது. பவித்ரம் சரித்தம் யஸ்ஸாஹ பவித்ரம் ஜீவனம் யதா பவித்ரதா ஸ்வரூபிண்யே திவ்யே குருமோ நமோ நமான்னு அவ்வளோ பவித்திரமான அன்பு, ஒரு விதமான சுயநலம் இல்லாத அன்பு அந்த கவர்ச்சியில். அதனால தான் அவதாரம் வந்து நமக்கு வாண்டான்னு சொன்னாலும் அவரு விட மாட்டார். ஏன்னா
நமக்கு அவர் மேலே எவ்வளோ அன்பு இருக்கோ அதை விட அவருக்கு நம்ம மேலே அன்பு ஜாஸ்தி. இன்னும் நம்ம அவர் நினைக்கலன்னா கூட விட மாட்டார். ரொம்ப நாள் அவர் நினைக்கலன்னு வச்சுங்க நீங்கள். அப்போ என்ன பண்ணுறாரு அவர்? சாதாரணமாக என்ன பண்ணுறாரு? ஒரு அரைஞ்சு எழுந்துடுறா. அவர் அரைக்கிறாரு. யார் அரைஞ்சார் அவர்? முதல்ல ராணி ராஸ்மானி. தெரியல அந்த கதை. ராணி ராஸ்மானி அந்த எந்த எஸ்டேட்டுக்கு பெரிய ராணியவங்க. குருதேவர் என்ன 7 ரூபாய் ஒரு சம்பளம், அது கூட சைன் பண்ண மாட்டேன்ட்டார் அவர். நீ கொடுத்தா கூட நான் சைன் பண்ண மாட்டேன். அவர் ரொம்ப கீழே அதி சாதாரணமான ஒரு ஒர்க்கர் அவர். ராணி ராஸ்மானி கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்போது அவருக்கு சொல்கிறாங்க, நீ ஒரு பாட்டு பாடு. அவர் பாடிகிட்டே இருக்கச்சே அவங்க ஏதோ நினச்சாங்க, ஏதோ ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது, என்ன ஆகுமோன்ட்டு. அவர் தான் அந்தர்யாமி தானே, இங்கே என்ன நினைப்பா அப்படியே போட்டு பழியன்னு ஒரு அரைஞ்சு எல்லாரும் முன்னால். நமக்கு ஞாபகம் இருக்கணும், நமக்கு நிறைய பேர் கஷ்டம் கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்குறாங்கல்ல. யாருமே கஷ்டம் கொடுக்கல நமக்குன்னு யாருனா இருக்காங்களேங்க? நம்ம ரொம்ப வேண்டியவர், ரொம்ப நம்ம விரும்புகிறோம் அவரை, அவர் இன்னும் ஏதோ நம்ம கஷ்டம் கொடுப்பார். உலகத்தில் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் துன்பம் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. யாரும் நமக்கு துன்பத்தை கொடுத்தா அவங்களுக்கு ஒரு விதமான கெடுதல் செல்லக்கூடாது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் ஞாபகமே அவங்களுக்கு என்று சிறத்ததோ சால்வு. இன்னா செய்தாரை ஒருவல் அவர் நாண நன்னயம் செய்துவியல். திருக்குறள் எல்லாமே இருக்குது. அதனால் இன்னா செய்கிறாரே அவரை நம்ம கெட்டதாக நினைக்கக்கூடாது. ஏன்னா ராணி ராஸ்மானி அடித்த மாதிரி அவர் அந்தர்யாமி அவருடைய உள்ளத்தில் போய் நம்மளை அடிக்க வைக்கிறாரு. ஏன்னாக்கா நமக்கு கடவுள்கிட்ட பக்தி வரும். நம்ம எல்லாம் மறந்து போய் இருந்தாக்கா நடுவில் ஒரு அடித்து நம்ம இழுப்பார். அதனால தான் தூய அன்னையருடைய அழகான ஒரு மொழி இருக்கு. துக்கம் வச்சு பாபா பகவானேர் தயார் தான். துக்கம் இருக்க நமக்கு வர விதமான கஷ்டம் வருது, அது கடவுளுடைய கருணையினுடைய தானம். அது என்ன, அந்த கருணையில் தானம் கொடுத்து நம்மளை பக்திக்கு பிரேரணை கொடுக்குறாரு அவர். அது மாதிரி அவர் இறங்கி எல்லாருக்கும் விழுப்பு வரணும். அதுக்கு எப்பவுமே என்ன விதமான கஷ்டம் இருந்தாலும் பண்ணுவார் அவர். அந்த பிரேமத்தினால பானினந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்தினி சொன்ன தாயின்னு சொல்கிறார். அதுக்காக தாயாய் வளர்த்தல் போட்டு சிவபெருமான தாயின்னு திருப்பி சொல்கிற திருவாசகத்தில். இது ஆச்சரியம். அது தந்தைன்னு சொல்கிறாங்க. தந்தையை விட சிவபெருமான அவர் புருஷராக இருந்தால் கூட அவர் தாயின்னு திருப்பி சொல்கிறார். அவர் மாணிக்க வாசகர் ஷவா அன்பினை பார்த்துக்கிடுங்க வளர்த்தவர் போற்றி, தாய் மாதிரி நீ ஷவா அன்பினை வளர்த்தவர் போற்றின்னு சொல்கிறாரு. தாய் தான் குழந்தை என்ன விதமான குறும்பு பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் தாயினோட அன்பு குறைவே குறையாது. அப்பா அடிப்பார். ஏன் அவன் என்ன பண்ணுறான், முன்னால் தான் அவன் கிட்ட போயிட்டான், அவன் திட்டுவார். அவர் சாப்பாடு போடாத. அப்போ தான் அவனுக்கு புரியும். அம்மா என்ன பண்ணுவான், அப்பா வெளியில் போய்ட்டு டக்குன்னு கூப்பிட்டு சாப்பிட்டு போட்டுவாங்க. குபுத்ரோ ஜாயேத குச்சி மாதான பவதி. அதனால தான் சாரதாதேவி வச்சுட்டு போனார். ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அவங்க இருக்காங்க, நீ கவலைப்படாத. குருமாரை கோச்சுன்னா கூட அவர்கிட்ட போயிடலாம். சில சமயம் குருதேவருடைய வார்த்தை கூட அவருக்கு கேட்கல. அவருக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டாங்க. சம்சாரை பற்றி அவருக்கு என்ன தெரியும், எங்கிட்ட வாங்க. தர்ஷித பிரேம விஜృంభిதரங்கம் சம்சய ராட்சத நாசமஹாஸ்திரம். அவதாரம் என்னன்னாக்க, அவதாரம் எதுக்கு வராரு?
ஒவ்வொரு அவதாரத்தில் ஒரு ராட்சசரை கொல்லுவார், அவர் ஒரு அசுரனை கொல்லுவார். ராம அவதாரில் ராவணனை கொல்லார், கிருஷ்ண அவதாரில் கம்ச சாணூர வர்தனம். ராமகிருஷ்ணர் அவதாரத்தில் யாரை கொன்னார்? விவேகானந்தர் சொல்கிறாரு, சம்சயம்னு ஒரு ராட்சசம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் சந்தேகம், எது சொன்னாலும் சொல்கிறாரு. அது யோசித்து பார்க்கணும், என்ன யோசிச்சு சொன்னார் அவர்? கடவுளே வந்து சொல்கிறாரு, பகவத்கீதா கடவுளுடைய வாக்கியம், கடவுளே வந்து சொல்கிறாரு, நம்ம வந்து சொல்கிறாருப்பா, அது யோசித்து பார்க்கணும். அது என்ன யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? கடவுள் வந்து சொல்கிறாரு, நமக்கு வந்து ஃபெய்த் வராது. அதனால் வேதாந்தத்தில் 3 விதமான பாதங்கள், தடைப்புகள் இருக்கிறது. ஒன்று வந்து சம்சய பாவனா, நமக்கு வந்து பிரம்மனை பற்றியும் இது பற்றியும் நம்ம கீதா உபனிஷத்து ரிஷிகள் சொல்கிறாங்க, பிரம்மசூத்திரம் சொல்கிறது எல்லாம் கேட்டாலும் நமக்கு வந்து சந்தேகம் போகாது. இதெல்லாம் சரியா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? அவர்கிட்ட பேச முடியுமா? குருதேவர் வந்து சொல்கிறாரு, அவரை பார்க்கலாம், அவரோட பேசலாம், நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், உனக்கு காமிச்ச முடியும், எல்லாம் கேட்டுட்டு சொல்கிறாரு, நம்பிக்கை வரலையே அப்படி. அந்த மாதிரி ராட்சசம் நமக்குள்ளே இருக்காது, சம்சய பாவனா. ரெண்டாவது என்ன தடுகைனாக்கா, சம்சயம் கொஞ்சம் குறைஞ்சா கூட நமக்கு அசம்பாவனா, அது சரிதான், நம்பிக்கை இருக்கு எனக்கு, நம்மளால் முடியாதுப்பா. அது விவேகானந்தர் பண்ணார், அவர் பண்ணார், நம்மளால் முடியவே முடியாது. எனக்கு அசம்பாவனை வந்துடும். அது போனால் கூட தைனந்தன் நம்ம டெய்லி வாழ்க்கையில் அதை வந்து விபரீதமாக நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். தோத்தாபுரி அவ்வளோ பெரிய ஞானி, யாரோ வந்து அந்த நெருப்புலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போனான்னு அவனை அடிக்க போனார் அவர். அந்த மாதிரி இந்த 3 விதமான உனக்கு இந்த அப்ஸ்டக்கிள் இருக்குது இதில் வேதாந்தத்தில். அது ஸ்ரவண மனன நித்தியாசனம் மூலமாக போகும்னு அந்த வேதாந்தத்தில் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஃபெய்த், நம்பிக்கை, அவர் என்னை காப்பாற்றுவார். ராமானுஜருடைய இதில் இந்த சோபானத்தில் சரணாகதி பிரபத்தி சோபானத்தில் முக்கியமானது என்ன? ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா, அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையில் உலகமே போகாது. விஞ்ஞான சயின்ஸ்னு சொல்கிறோமே நம்ம. சில பேர் சொல்கிறாங்க ஞானத்தில் ஒரு விதமான நம்பிக்கை வேண்டாம்னு. ஸ்ரத்தா தான் முதல்ல வேணும் ஞானத்தில். சயின்ஸில் நம்பிக்கை இல்லாத முடியுமா? சயின்ஸுக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? சயின்ஸ் என்ன சொல்கிறது? இயற்கையினுடைய நேச்சர்னுடைய எல்லா விதமான எல்லையும் சரின்னு ஒத்துக்கோ. ஃபெய்த் இன் த லாஸ் ஆஃப் நேச்சர். சூரியன் வந்து இந்த சமயத்தில் இந்த சமயத்தில் எனக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அது புஸ்தகத்தை சொல்லியிருக்கேன், ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இயற்கையில் பண்ணி தான் ஆகணும். நீ நெருப்பு வந்து சூடாகும், அப்படியா? நான் எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை எனக்கு பார்த்துப்பா. ரிலிஜன் தர்மம் என்ன பண்ணுறதுனாக்க, யார் இயற்கையை படைக்கிறானோ அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது, அவ்வளோதான். சம்சயம்னு ஒரு ராட்சசம் இருக்கானே, ஒரு விதமான நம்பிக்கை வரலையே, அந்த ராட்சசத்தை ஃபஸ்ட்டு வந்து கொன்னார் அவர். ராமகிருஷ்ணர் வந்ததுக்கு காரணம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தா. சுவாமி தபஸ்யானது அவர்கிட்ட ரொம்ப வருஷமாக நான் இருந்தார், 20 வருஷமாக எனக்கு டீச்சர், அவர்கிட்ட தான் என்னுடைய டீச்சர். அவர் என்ன விதமான சொல்லிக் கொடுத்துருக்காரு எனக்கு. அவர் சொல்ல, தர்ம சம்ஸ்தாபனம்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணருடைய வாழ்க்கை நீங்கள் படிச்சிருந்தான்னாக்க, கலிபுருஷன் இருந்தான். நம்ம கலிகாலம் தானே போயிட்டு தெரியல உங்களுக்கு. இப்போ சொல்லுவாங்க என்ன பேர் அக்கிரமணங்கள், அதுதான் கலிப்பா அது அப்படின்னு வந்து. அந்த கலிபுருஷன் இருக்கானே, கிருஷ்ணர் வந்து தராதாமத்தில் இருக்க வரைக்கும் கலி வந்து வரவே முடியாதான். ஏன்னா அவருடைய பவித்திர பூமியில் அவர் கால் இருக்குது. அவன் வந்து பார்த்துருந்தானா, அவர் போகட்டும், நான் இம்மீடியட்டாக வரேன். கிருஷ்ணர் போன உடனே கலி வந்தது, அந்த புராணத்தில் சொல்கிறாங்க. சுவாமி தபஸ்யாந்தர் சொல்லுவார், அப்படின்னாக்கா என்ன தர்மஸ்தாபனம் ஆச்சு? அவர் தர்ம சம்ஸ்தாபனை பண்ணணும்னு நான் வரணும்னு சொன்னார். அவர் போன உடனே பெரிய கோர அதர்மம் வந்துடுத்து.
தர்ம சம்ஸ்தாபனம்னா என்ன அர்த்தம்? அப்புறம் வியாக்கியா சொல்லுவார் தபஸ்யானந்தர். தர்ம சம்ஸ்தாபனாக்க மனிதங்களுக்கு கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை இருக்க, அந்த நம்பிக்கையை திருப்பி கொண்டு வருது. அந்த நம்பிக்கை எல்லாமே ஜனங்களுக்கு போயிடுத்தோம். இப்போது நம்ம இந்த யுகத்தில் பெரிய ராட்சசம் என்ன? அது நம்மளால் முடியல, யாருமே கொல்ல முடியல. அது பேர் ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன்னு பேர். அது எல்லாருக்கிட்டே இருக்காது, எல்லாருக்குமே இருக்கும். அது அந்த ராட்சசம் நம்மளை பிடிச்சதுனாக்க பைத்தியமே பிடிக்கும். அது எங்கே போனாலும் யாரும் யார்கிட்ட பேசுகிறது கிடையாது. பெரிய பெரிய கூட்டம்லாம் இருந்தனாக்க தூரத்தில் உட்காந்து பண்ணிருப்பாங்க. சில பேர் கிட்டையும் பண்ணுறாங்க. நான் உலகெல்லாம் சுற்றியாச்சு, எங்கே போனாலும் அதே தான். அந்த ராட்சசனை யார் கொல்லுவாங்க? அவதார புருஷர் அந்த ராட்சஸை பிடிச்சி அது போதை மாதிரி ஆகிடுது. குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய இப்போ சொல்கிறாங்க, இப்போ புது புது சப்தம் வந்திருக்கு, தெரியல உங்களுக்கு, டிஜிட்டல் டீடாக்ஸ். அது பெரிய போதை மாதிரி அதுலேருந்து அந்த அடிக்ஷன் இருக்க, அதில் எப்படி விடுபடுதுன்னு தெரியல. இந்த குழந்தைகள்லாம் ஸ்கூலு, காலேஜு, யூனிவர்சிட்டி அப்படியே ஒன்றும் வழி இல்லை. அது அந்த ராட்சசன் வந்தாச்சு. அந்த ராட்சசன் சம்சய ராட்சசன் நாசமஹாஸ்திரம். அப்புறம் சொல்கிறாரு, அப்போ அவருடைய கடவுள் உணர்வு போயிடுதா போகலையா, அது பெரிய பிரச்சனை. அது அவதார கீழே வந்தார், நான் மனிதன்னு நினச்சி அவர் மனிதன் மாதிரியே நாடகம் நடக்கிறாரு. அவர் மனிதன் மாதிரியே நாடகம் நடத்தினாலும் நான் தான் கடவுளுடைய அவதாரம்ன்ற அந்த உணர்வு அவருக்கு போயிட்டு தான் இருக்கா. எப்பவுமே ஞாபகம் இருக்குமா அவருக்கு? அவங்க ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் சாந்தமாக இருந்தால் நான் பேச முடியும். என்ன பண்ணேன்னா அங்கே வெளியில் போய் பண்ணலாம். அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறீங்களா? சரி, அவர் கடவுளுடன் நான் கடவுள்னு உணர்வு இருக்கா இல்லையா? எப்பவுமே இருக்குமா? அப்போ ராமச்சந்திரர் சீதையனுடைய அபகரணத்தில் அழுதார். அப்போ நான் கடவுள்னு உணர்வு அவர் இருந்ததா? அப்போ ஏன் அழுறாரு? இது பெரிய பிரச்சனை. இது பாகவதத்துலேயும் மகாபாரதத்துலேயும் அந்த கடவுள் உணர்வு இருக்கா? இப்போ 2 விதமான எண்ணங்கள் இருக்குது. சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் புஸ்தகம் இருக்குது கிருஷ்ணரை பற்றி. அதில் சொல்கிறாரு, எப்போவுமே அவருக்கு நான் கடவுள், நான் பெரிய மகான், நான் திவ்ய புருஷன் அந்த உணர்வு போகவே போகலை. அவர் நாடகம் மாதிரி நடத்துகிறாருங்கன்னு அது ஒரு. இன்னொன்று என்னன்னாக்க, அவருக்கும் அதெல்லாம் நடுவில் மறந்து போயிடும். அப்புறம் வருவார். தூய அன்னை ஆர்வத்தை கேட்குறாரு, நீங்கள் திவ்ய அம்சத்தில் இருக்கேன்னு எப்போவுமே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அம்மா சொல்கிறாங்க, எப்போவுமே ஞாபகம் இருக்குமான்னா நடுவில் தான் வரும். நமக்கு ஏமாத்துறதுக்கு, அது நம்மளை ஏமாத்துறதுக்கே சொல்கிறாங்க. அது மற்ற சமயம் சொல்கிறாங்க, அது எப்போவுமே நான் நாராயண பக்கத்தில் லக்ஷ்மி மாதிரி இருந்தேன் நான். அந்த உணர்வே போகாது அவங்களுக்கு. அத்வய தத்துவ சமாஹித சித்தம், அத்வய தத்துவத்தில் பிரம்ம தத்துவத்தில் அப்படியே மூழ்கி நானும் பிரம்மனை ஒன்று, அகம் பிரம்மாஸ்மி, அந்த உணர்வுலேருந்து அவங்க ஒரு கொஞ்சம் கூட அதுலேருந்து அது மறக்கிறது கிடையாது அவங்க. பட் எதனால் பண்ணுறாங்க? திரும்பி சொல்கிறார், போஜ்வல பக்தி பட்டாவிரத விருத்தம். உஜ்வலன்னாக்க ரொம்ப பிரைட், அவ்வளோ பிரகாசமானது. அதனால் நம்மளை போர்வ மாதிரி போட்டுண்டு தூரத்துலேருந்து பார்த்தாக்க ஒரு பக்தி பட்டாவிரதம், பக்தியோட போர்வையினால் கவரப்பட்ட மாதிரி இருக்கும். பட் அவர் எப்போவுமே அத்வை தத்துவத்துலேருந்து ஒரு துளி கூட அங்கேருந்து கீழே வரல. கர்மகலைவரம் எப்படி பாருங்கள், ஞானா பக்தி கர்ம யோகா, இது சமன்வயம் எப்படி குருமாரர் இருக்குன்னு சொல்கிறார் அவர். குருதேவரோட பேரே சொல்ல அவர். கர்ம கலைவரம், அவரோட கலைவரம், அவரோட உடலில் ஒரு உணர்வு எல்லாமே கர்ம கலைவர். என்ன கர்மம் பண்ணார் அவர்?
அவர் பண்ண கர்மம், அவருடைய பண்ண என்னன்னாக்கா ஜன்ம கர்மச்சமே திவ்யம்னு சொல்கிற கீதாவில் எல்லாருடைய ஆன்மீக உணர்வை அது விழிப்படை வருது. காசிப்பூரில் சொன்னார், கல்பத்தூர் ஞாபகம் இருக்குல்ல, எல்லாருக்கும் சைத்தன்யம் வரணும், அதுதான் ஆசீர்வாதம். உலகத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம். நம்ம வந்து பூச்சி மாதிரி அங்கங்கே சுற்றின்னு இருக்கோம். அது பலவிதமான போக வாசனையெல்லாம் நாங்கள் நம்ம பிடிச்ச பல துக்கம் கொடுக்குறது நமக்கு. அதனால் எப்போவுமே அது உணர்வு இருக்கணும். சைத்தன்யம்னாக்க நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற பரபிரம்மன் இருக்கு, அது தூங்கின்னு இருக்கு. இப்போது அது விழிப்படையணும். அதனால் அவர் வந்து சச்சிதானந்தனாக இருந்தாலும் மனித உடம்பை எடுத்துட்டு கீழே வராரு. ஏன் மனித உடம்பு எடுத்து வராரு? ஏன்னா நம்ம மனிதர்கள் மனிதனாக வந்தால் தான் நமக்கு நம்ம அந்த அந்த லெவல் சரியாக வரும். மனிதன் தான் மனிதனுக்கு உபதேசம் கொடுக்க முடியும். வேறு யாருன்னா வந்து என்ன அசரீரி வந்து ஒரு வாணி கொடுத்தாக்க நம்ம நம்ப முடியாது. எல்லாம் கர்மகரேவலம் அத்புத சேஷ்டம். அது என்ன வியாக்கியா? ஒரே ஒரு வியாக்கியா தான், அத்புதம், மகதத்புதம். அத்புதம்னா மிரக்கல். அவர் பண்ணுறது மிரக்கல் தான். அது சில பேர் கேட்குறாங்க, குருதேவர் ஒன்றும் மிரக்கலே பண்ணலையா? நிறைய சாதுக்களும் நிறைய வரும், கிருஷ்ணரும் எவ்வளோ மிரக்கல் பண்ணார். குருதேவருடைய மிரக்கல் சொல்லுங்கள் என்னென்ன? குருதேவருடைய பெரிய மிரக்கல், அத்தத்புதம், மகாத்புதமான மிரக்கல் என்ன? நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோமே, அதுதான் மிரக்கல். நான் குருதேவர் அடிக்கடி சொல்லுவேன், நடுவில் பேசுவேன். நான் அவர்கிட்ட பேசுறது கிடையாது. இது வந்து நல்ல ஒரு அபியாசம். சுவாமி யதீஸ்வரன் சொன்னார், நடுவில் குருமார்கிட்ட பேசுனே. அவர் நம்ம மாதிரி ஒருத்தர் நினச்சின்னு பேசணும். சொன்னேன், நான் எங்கேயோ நல்லதாக இருந்தேன், நல்லா படிச்சுட்டு வேலையெல்லாம் பண்ணியிருந்தேன். நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன், நீ பிடிச்சி இழுத்துன்னு வந்த. பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டோ இப்போ நான் கை விட்டேன்னாக்கா இன்னும் பெரிய பாவம் வரும் உனக்கு. ராம் பிரசாத் குருமாரியோட பாட்டு இருக்கு. அவர் சொல்கிறார், அம்மா காளிக்கிட்ட சொல்கிறார், உனக்கு எனக்கு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU, கவனன்ட்டு பேர். அது நீ இப்போ கையெழுத்து போட்டிருக்க பாரு, என்னை காப்பாற்றுவேன்னு கையெழுத்து போட்டேன். நீ அதை நான் வச்சுருக்கேன். நான் நீ இப்போ எனக்கு கை விட்டேன்னாக்கா நான் ஹைகோர்ட்டுக்கு போயிடுவேன். அது யாரோட கோர்ட்டு? சிவனுடைய கோர்ட்டு. சிவனுடைய கோர்ட்டில் போய் அந்த டாக்குமெண்ட்டை காப்பேன். இந்த மாதிரி சொன்னாங்க, இப்போ இது பண்ணுவாங்க, என்ன பண்ணு. இன்னொன்று என்ன ரொம்ப ஆபத்து, இப்போ வந்து மீடியா, சோஷியல் மீடியா, எல்லா மீடியாவும், எலக்ட்ரானிக் பிரிண்ட் மீடியா ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. அவங்க எல்லா இடத்துலையும் தெரியுமா, ஹேய் கேள்விப்பட்டியா, அம்மா கேஸ் போட்டிருக்காங்க நம்ம ராம்பிரசாத். அவ்வளோ தூரம் இழுக்காதம்மா. শিবের দলিল শিল মোহরে রেখেছি হৃদয় খুলে, আবার নালিশ করব নাথের ঘরে, ডিক্রি লব এক সওয়ালে. ஒரே ஒரு ஹியரிங், ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் உனக்கு அகேன்ஸ்டாக டிகிரி வந்துடும். அதனால் ஆபத்தாயிடும் உனக்கு. இந்த மாதிரி என்னை இழுக்காது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், இந்த பக்தர்களுடைய இந்த உணர்வு பாருங்கள், வீரபக்தனாக இருக்கணும். அந்த குருமாரி சொல்கிறார், அம்மா துர்கா 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 துர்கான்னு கேட்டு ஒன்றுமே பண்ணலது எனக்கு. நமக்கு சில சமயம் தெரியும் என்ன பண்ணார், நமக்கு அவ்வளோ ஜபம் பண்ணி இவ்வளோ பண்ணி இங்கே வந்து கடைசியில் அப்படியே கை விட்டார் மாதிரி தெரியுறது. ராம்பிரசாத் சொல்கிறாரு, ரொம்ப ஆபத்துமா. மற்ற தர்மம் மாதிரி கிடையாது. ஹிந்து தர்மத்தில் துர்கா பண்ணனாக்கா காளி, காளி பண்ணனாக்கா ஜெகத்தாத்ரி, அவங்க பண்ணனா கணேஷன், அவர் பண்ணனா முருகர், பலவிதமான தேவிகள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க. அதனால் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. மற்ற தர்மத்தில் அவங்க பண்ணனா அங்கே தான் போகணும். உனக்கு நீ உன்னை காப்பாற்றுறதுக்காக என்னை காப்பாற்றணும். புரிஞ்சுதா? ஏ துர்கா, தன்னை காப்பாற்றுக்கிறதுக்காக என்னை காப்பாற்றணும் நீ. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், பாருப்பா என்னப்பா விழுந்து கிடக்கிற, செத்து போயின்ட்டுருக்கேன், என்ன ஆச்சு?
துர்கா துர்கா துர்காதுன்னு செத்து கூப்பிட்டு ஒன்றுமே பண்ணல, எனக்கு செத்தே போயிட்டுருக்கேன் நான். அப்போ எல்லோரும், ஓ நான் துர்கா டெம்பிள் போயிட்டு இருந்தேன், போகாதப்பா இந்த மாதிரி என்ன விட்டாங்க, கை விட்டாங்க, போகவே போகாதாங்க. அதனால் உனக்கு கஸ்டமர் குறைஞ்சி போயிடும், யாரும் உங்ககிட்ட போக மாட்டாங்க. அதனால் உன்னை காப்பாற்றுக்காக என்ன காப்பாற்றுமா. இந்த பக்தருடைய பலவிதமான லீலைகள் பாருங்க. இந்த பகவான் பக்தருடைய லீலை, புரந்தரதாசர்னு ஒரு கன்னடத்தில் ஒரு பாட்டு இருக்கு. நான் கன்னடம் தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டேன். அவர் பாண்டுரங்க விட்டல், ஹே பாண்டுரங்கா, உன்னோட எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணலாம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், சரியா? யார் சாட்சி? இந்த பக்தர்களாக இருக்கலாம், அவங்க சாட்சி போடுவாங்க. முதல் ஒன்று, என்னுடைய மனது எப்போவுமே உன்னோட பாதபத்மத்தில் இல்லைன்னாக்க எனக்கு தான் தப்பு, சரியா? சரியா, கையெழுத்து போடும். ரெண்டாவது 1B, ஒன்றில் ரெண்டாவது என்னென்னா, என்னுடைய மனதை எப்போவுமே ஒரு பாதபத்மம் நீ கவர்ந்து எடுக்கலைன்னாக்க உன் மேலே தான் தப்பு, சரியா? அவரும் கையெழுத்து போட்டார். ரெண்டாவது, எப்போவுமே சத் சங்கம் சாது சங்கம் எனக்கு கிடைக்கலன்னாக்க உன் மேல் தான் தப்பு, என் மேல் தான் தப்பு, சரி? எப்போவுமே சாது சங்கத்தை எனக்கு கொடுக்கலன்னாக்கா உன் மேலே தான் வரும். பட் எல்லாமே கடவுள் மேலே போட்டார். அது குரங்க குட்டி என்ன சொன்னோம், எனக்கு பூனைக்குட்டி எனக்கு ஒன்றுமே தெரியாதும்மா, நீ தான் பண்ணணும், எனக்கு என்னாலேயே முடிஞ்சதுன்னாக்கா நான் என்ன, நீ என்ன வேணும்? சுபோதானந்த சுவாமி தெரியும் உங்களுக்கு, குருமாருடைய சிஷ்யர். அவர் போட்டு குருமார்கிட்ட சொல்கிறாரு, குருதேவர் சொல்கிறாரு, நீ சாதனை பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு. அவர் சிரிச்சுன்னே சொல்கிறாரு, சாதனை பண்ணனா உங்கள்கிட்ட ஏன் வந்தேன் நான்? நல்ல ஸ்கூலில் ஏன் வராங்க? அந்த ஸ்கூலில் படித்தாலே போதும், நல்லா சொல்லிக் கொடுக்குவாங்கன்னு. நான் சாதனை பண்ணி கடவுளை அடையினாக்க உங்கள்கிட்ட என்ன வரேன் நான்? கிரீஷ் சந்திர கோஷ் சொன்னாராம், இந்த மாதிரி குரு கிடைக்கும்னு தெரிஞ்சனாக்க நிறைய பண்ணாமல் விட்டுட்டேன், அதை கூட பண்ணிட்டு வந்துடுவேன். அதுதான் ஃபெய்த். அவர் நம்மளை காப்பாற்றி தான் ஆகணும், இல்லைன்னா அவர் கெட்ட பேர் வந்துடும். இது யார் சொன்னாங்க தெரியுமா? அன்னையார் சொன்னது. அன்னையார் அழகாக சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதம்பா, அவர்கிட்ட வந்த பக்தர்களுக்கு அவர் உத்தரணம் பண்ணலைன்னாக்கா, அவர் காப்பாற்றலைன்னாக்கா அவர் பாவம் வரும். இதே சொல்கிறேன், குருதேவருக்கு பாவம் வரும். நம்மளாம் எல்லாம் உட்காந்து கிச்சடி சாப்பிட்டு போயிடுமா? இன்னும் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவர் ஒன்றுமே பண்ணலைன்னாக்கா அவர் பாவம் வரும், அது பண்ணவே முடியாது. சுவாமி துரியானந்தர் சொல்கிறாரு, அவர் கடங்காளி ஆகிடுவார். கடங்காளி தெரியும்ல, இந்த கடன் கொடுத்துட்டு ஒரு எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசி திருப்பி கொடுக்குறதான். அந்த மாதிரி நான் இவ்வளோ பண்ணேன், இவ்வளோ பஜனை பண்ணேன், இவ்வளோ ஜபம் பண்ணேன், இவ்வளோ அவனுக்கு சேவை பண்ணேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் விட்டுட்டார். கை விட்டார்னாக்க அது கடங்காளி ஆகிடுவார். அது ஆகவே ஆகாது. நீ என்ன குட்டியாக பண்ணால் கூட நான் பெருசாக எனக்கு கொடுப்பேன். நான் திரௌபதி கதை தான் நமக்கு எல்லாமே தெரியும். துர்வாசர் முனி அப்படியே 1000 பேர் கூப்பிட்டு நான் 100 பேருக்கு சாப்பாடு போடணும். அந்த திரௌபதி பயந்து போய் அக்ஷய பாத்திரம்லாம் கொடுத்து வச்சாச்சு, என்ன ஆகும்? கிருஷ்ணர் கேட்டாராம், அந்த அக்ஷய பாத்திரம் எடுத்துகிட்டு வா. அது கொஞ்சம் கீரை ஒன்று இருந்துதான், தெரியல அந்த கதை உங்களுக்கு. அந்த கீரை கொஞ்சம் இருந்துதான், கிருஷ்ணர் சாப்பிட்டாராம். எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சு போச்சு. தஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம் பிரீணிதே பிரீணிதம் ஜெகத்து சொல்கிறார். அவர் பக்தர்களை காப்பாற்றி தான் ஆகணும். அவர் திரௌபதி யார் காப்பாற்றினார்? பிரகலாதை யார் காப்பாற்றினார்? ஆர்த்ரத்ராண பராயண பகவான் நாராயணோ மே ஹரி ஸ்தோத்திரம்னு இருக்க. இது மத்தியானம் சொல்கிறேன். எப்போ ஒரு கஷ்டம் வந்தாலும் நாராயணா ஹரி கடவுள் தான் காப்பாற்றுவாங்கப்பா. நம்ம என்ன சொல்லுவோம்? அது எப்படி ப்ரூவ் பண்ணது? 6 பேர் சாட்சி. பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சால்யஹல்யா த்ருவஹ. பிரஹ்லாத விபீஷண கரிராட்னாக்க கஜேந்திர மோக்ஷம். பாகவத்தில் இருக்க ஒரு யானுடைய அரசியன் அவன் கஜேந்திரன். அவன் நதியில் குளிக்க போகும்போது அந்த முதலை பிடிச்சி காலை இழுத்துதான். அவரால் விடுவே விடல. எல்லாரையும் கூப்பிட்டாரான். பிரம்மா, விஷ்ணு, நம்ம இவர் இந்திர
ஆரம்ப கடைசியில் நாராயணா நாராயணா அழுதுடனே வந்து எடுத்தார். பிரகலாதனுடைய அப்பா ஹிரண்யகிஷு பண்ணாத கொடுமை கிடையாது. அந்த பெரிய மத யானையை போட்டு இது பண்ண, இந்த கல்லை போட்டு இந்த சமுத்திரத்தை விடுறது, நெருப்பில் போடுறது. ஒரே ஒரு தடவை சொல்லு, ஓம் நமோ ஹிரண்யாய சொல்லு, ஓம் நமோ நாராயணாய அடி. அந்த மாதிரி அடித்து யாரு காப்பாற்றினாங்க? பாஞ்சாலி, திரௌபதி, துஷாசனம் துரியோதனம் சேர்ந்து பண்ண அக்கிரமம் நம்ம சொல்கிறோமே. இப்போ இந்த மாதிரி ஆகிடுத்து. அந்த காலத்து நல்லா இருந்தது. மகாபாரதனுடைய நாளை விட இது எவ்வளோ பரவாயில்ல இருக்குது. நம்ம என்ன பண்ணுவாங்க அவங்க? பீஷ்மா உட்காந்துருக்காரு. ஹே பீஷ்மா, இது என்ன அக்கிரமம் நடக்கிறது நீ பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. தலை குச்சின்னு உட்காந்துருக்காரு. 5 கணவர்கள் உட்காந்துருக்காரு. ஒன்றும் பண்ண முடியல. திருப்பி 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 கிருஷ்ணா கிருஷ்ணாவுக்கு பட அவர் மாயாவி தானே, இந்த குறும்புக்காரர். சரணாகதி கடைசியாக வரணும் எனக்கு. அது அவங்களே பண்ணாங்க. ஒன்றும் பண்ண 2 காயத்தில் भो कृष्णाच्युत भो कृपालय हरे भो पांडवानां सखे क्वासी क्वासी सुयोधनादपहतां भो रक्षमामातुराम् इत्युक्तो क्षयवस्त्रसंसृततनुं योपालयत् द्रौपदीम् आर्त्रत्राणपरायणः स भगवान् नारायणो मे हरि. हे कृष्णा, हे कृपालया, हे पांडव सखा, இந்த மாதிரி என்ன பண்ண பாப்பா. சுயோதனன்னு சொல்ல, துரியோதனன்னு வாயில் வரலையா அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு புண்ணியாத்மா, அவ்வளோ பவித்ராத்மா. துரியோதனன் சொல்ல போய் சுயோதனன்னு சொல்கிறாங்க. என்னை காப்பாற்றுப்பா. நான் யார் என்னை காப்பாற்று? அக்ஷய வஸ்திரம் கொடுத்து என்னை காப்பாற்றினே அந்த நாராயண தான் என்னை காப்பாற்ற முடியும். இதெல்லாம் புராணத்தில் கதை கிடையாது, இதெல்லாம் உண்மை. நமக்கு அதே மாதிரி தான் எப்போவுமே கடவுள் அவர்கிட்ட நம்பிக்கை வரணும் கொஞ்சம். அதனால சொன்ன சம்சய ராட்சச நாச மகாஸ்திரம். மத்தியானம் திருப்பி பேசலாம் அதை பற்றி. இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்தி சமுத்திர சமுத்த தரங்கம், தர்ஷித பிரேம விஜృంభిதரங்கம், சம்சய ராட்சச நாச மகாஸ்திரம், அத்வய தத்வ சமாஹித சித்தம், புரோஜ்வல பக்தி பட்டாவிருத விருத்தம், கர்ம கலேவரம் அத்புத சேஷ்டம். இது விவேகானந்தர் எழுதுறது குருதேவரை பற்றி. குருதேவர் பேர் இல்லை, யாமை குரும்னு சொல்லிட்டாரு. இப்போது பாகவதத்தில் அவதார தத்துவத்தை பற்றி கொஞ்சம் வர்ணனை இருக்கு. அவதாரம் எதுக்கு வராரு அது தவிர கீதையில் கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு மத்தியானம் பண்ணலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். श्रीरामकृष्णार्पणमस्तु.